ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை உங்களை யாவரை வாழ்த்துகிறேன். தேவன் கிருபையாக நம்ம எல்லாரும் கண்மணி போல பாதுகாத்து ஜீவன பலனை கொடுத்து நாள் கொண்டு வந்திருக்கிறார். விசேஷமாக இன்னைக்கு மதர்ஸ் டே. தேவன் தாம் எல்லா தாய்மார்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால சபை போதகராக எல்லா மதர்ஸ்க்கு உங்கள் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் சொன்னது போல மதர்ஸ்கள் எல்லாம் தேவன் உயர்த்தி ஆசீர்வாத. வேதத்தில் 2 இடத்துல தான் இந்த வார்த்தை சொல்லப்படும் வாழ்த்துதல். அந்த வார்த்தை தான் இந்த நாட்கள் பார்க்க போகிறோம். வேகமாக நியாயாதிபதி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24 வசனத்தால் புக் ஆஃப் ஜட்ஜஸ் 5th chapter verse 24. ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 5ನೇ ಅಧ್ಯಾಯ 24ನೇ ವಾಕ್ಯ. ಅದೇ ಕರೆಕ್ಟ್ ಅಮ್ಮ. எனக்கு அருமையான தேவ சின்ன இடத்துல கூடாரத்தில் வாசம் பண்ணுகிற யாரா ஸ்திரீகளுக்கு யார் அந்த பேரு? ஜாயேல். என்ன யாயேல், அதாவது ஜாயேல் யாயேல் என்று படுது. இந்த ஸ்திரீ குறித்து வேதத்தில் ஒரே ஒரு வசனம் தான் எழுதப்பட்டிருக்குது. அதன் பேர் எங்கே எழுதப்படலை. என்ன பண்ணல, 4ஆம் அதிகாரத்து வந்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்கள். 4ஆம் அதிகாரம் 11 வசனம். பாருங்கள் பிரியமானவர்களே, யார் என்று சொல்லி பார்க்கும்போது பிரியமானவர்களே, இந்த என்ன பேர் பார்த்த சகோதரியோட பேரு ஜாயேல். அவங்க வீட்டுக்கார பேரு ஏபேர். கவனிங்கள், ஜாயீர் ஏபேர் என்று இவங்க யார் என்று வேதத்தில் பார்க்கும்போது பிரியமானவர்களே, மோசேயுடைய மாமனார் குடும்பத்தார். யார் இவங்க? மோசேயுடைய மாமனார் குடும்பத்தார். இவங்க யாருன்னு சொல்லி எப்படி அவங்க மாமனார் குடும்பத்தார் இவங்க கூட வந்து ஏமா எந்த வருஷம் ஜாயீர் இங்கிலீஷ். ஓகே ஓகே ரைட். 4ஆம் அதிகாரத்து 11 வருஷம், 5ஆம் 24 வருஷம் இருக்கிறது. இங்கிலீஷில் மாறி வருவோம். ஜேக்கபில் தமிழ் என்ன? யாக்கோபு. பாருங்க, யாக்கோபு. இன்னொரு யாக்கோபு இருக்கிற, அவனுக்கு ஜேம்ஸ். யாக்கோபுன்னா ஜேம்ஸ். பாருங்க, பேர் எப்படி வித்தியாசம் வரும். இப்படி பிரியமானவர்களே, இவங்களுக்கு யாருன்னா மோசேயுடைய மாமனாருடைய சொந்தக்காரங்க அப்படின்னு அந்த மாமனாருடைய குடும்பத்தார். எப்படி உங்களுக்கு அந்த தேவ ஜனத்தோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை வந்ததுன்னு பார்க்கும்போது பிரியமானவர்களே, எப்படி வந்திருக்கும்? மோசேயோட குடும்பத்தார் இந்த தேவனுடைய பிள்ளைகளை அருகாமல் வாசம் பண்ணுங்கிறபடி எப்படி இந்த வாழ்க்கை வந்து கிடைச்சிருக்கும்? இப்போ இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு வரும்போது புறஜாதிகள்லாம் கூட வந்தாங்க. என்ன வந்த புறஜாதிகள் எல்லாம் கூட வந்தாங்க. புறஜாதிகள் வந்தவங்க கரெக்டாக இருந்தவங்க கர்த்தருடைய பிள்ளை சந்ததியில் சேர்ந்தாங்க. என்ன பண்ணாங்க? என்ன இருந்தவங்க? இந்த முறுமுறுத்தவங்க, அந்த இது கறி வேணும், சிக்கன் கபாப் வேணும் அந்தவங்கள்ட்ட செத்துட்டாங்க. என்ன பண்ணாங்க? கொள்ளிவாய் சர்ப்ப செத்தது, சாப்பிட்டு வாந்தி பண்ணி சாப்பிட்டு இப்படி நிறைய பேர் தான் அவங்க இறந்தது. அவங்க தான் புதுவாய் சொல்லும் போது என்ன ஆயிடுதுன்னா, இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் செத்துட்டாங்க. காலேபு யோசுவா 2 பேர் தான் கானான் கொள்ளும் போது எல்லா பாசனும் பிரசவம் பண்ணுறாங்க. 95 பாசனுங்க யாருமே கானான் போல. என்ன பண்ணல, 2 பேர் தான் போகிறோம். அப்படி தான் இது ஊரில் பிரசவம் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் அப்படி இல்லை பிரியமானவர்கள, யார் போனாங்க என்பது புதிய சந்தை தான். எண்ணாகமம் என்னது? நம்பர்ஸ். என்னது? கவுண்டிங் நம்பர்ஸில் யார் போனாங்கன்னு தான் புதிய சந்ததியின் பேர் தான் எண் ஆகமம். யாத்திரம்னா புறப்படு அப்படின்னா எக்ஸிட். எக்ஸிட் ஆகும்போது யாரெல்லாம் மறித்தாங்க தான் அந்த லேவியராகம் புஸ்தகத்தில் எண்ணாவது கலந்து வரும். இந்த இறந்து போன மக்களோட லிஸ்ட்டு தான் எண்ணாக புஸ்தகத்து வரும். உபாகம புஸ்தகம் இருக்குது, அது ஒன்றுமே இல்லை. உபாகமத்தில் என்ன இல்லை, அந்த இடத்துல இருந்தது தான் மறுபடியும் அங்கே என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சா பழையஸ்தான் எல்லாம் சொல்லி வரும்.
பழசு சொல்லப்படுகிற புஸ்தகம், புது புஸ்தகம் என்னது? அதே மாதிரி ஒரு கதையை மறுபடியும் சொல்ற புஸ்தகம் எங்க இருக்குது பைபிள்ல? நாளாகம புஸ்தகம், அதுதான் பூர்வகாலம். அதுதான் அதே போல இருக்கும். எப்படி இவர்கள் அந்த மோசேயுடைய மாமனார் குடும்பம் வந்து இஸ்ரேல் மக்களோடு இணைக்கிற பாக்கியம் கிடைச்சது. எக்ஸாம்பிள் வந்து ஆபிரகாம் 300 வேலை ஆட்கள் இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? அந்த 300 வேலை ஆட்கள் ஒரு ஆள் பேர் வந்து எலியேசர். காரணங்க அவங்க பேர் என்ன? நேற்று எலியேசர் 10 எலியேசர் பாஸ்ட் இதை எடுத்து வச்சுக்கிறாரு. கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எலியேசர் பாஸ்ட் மீட்டிங் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அந்த எலியேசர் வந்து தேவனுடைய பிள்ளையை மாறுகிறார். அதான் ஜெபம் பண்ணாலும் கல்யாணத்துக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ப்ரேயர் பண்ணி அந்த வேலை செய்கிறான். இந்த மற்ற மக்கள் எப்படி ஆபிரகாமுடைய குடும்பத்தாராய் மாறினார்கள்? இந்த வேலை ஆட்கள் எல்லாம் இருக்கிறான், அவங்க எப்படி ஆபிரகாமுடைய குடும்பத்தை இணைக்கப்பட்டாங்க? ஆமா இல்லை, எல்லாரும் இந்த ஆகார் ஒருத்தர், அவங்களுக்கு தேவனுடைய பிள்ளை 300 வேலை ஆட்கள் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. இவங்க எல்லாம் எப்படி ஆபிரகாமுடைய குடும்பத்துக்கு சொந்தமாய் மாறினார்கள்? வேலைக்காரங்க வளர்றாங்க. அப்புறம் என்னது? ஆபிரகாம் வந்து தேவன் ஆபிரகாமுக்கு உங்க வீட்டில் இருக்கிற எல்லா பேருக்கும் விருத்த ஆண்களுக்கெல்லாம் விருத்த சேதனை செய்தார். புதிய ஏற்பாட்டில் விருத்த சேதனை என்னது? விருத்த சேதத்தை இன்னும் முஸ்லீம் கடைபிடிக்கிறாங்க. ஞானஸ்தானம் என்னது? பேப்டிசம் எடுத்தா பேப்டிசம் மூலமாக ஆண் என்று, கிரேக்கன் என்று, யூதன் என்று, பணக்காரன் என்று, ஏழை என்று இல்லை, எல்லா கிறிஸ்துவில் ஒரே சரீரமாய் மாறுகிற என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 23 முதல் 28 வருஷம் சொல்லப்படுகிறது. எப்படி ஆபிரகாமோட வீட்டில் வேலைக்காரர்கள் ஆபிரகாமோட குடும்பத்தாராய் மாறினார்களோ அதே போல் மோசே குடும்பத்தார்கள் அவங்க வந்து வேற என்னது வேற மக்கள் வணங்குறவங்க. ஒரு பக்கம் சொல்லுது அவங்க பாஸ்ட்ன்றாங்க, இன்னொரு பக்கம் நல்ல விசுவாசம் என்னன்னா மூப்பர்ன்றாங்க. ஆனால் அந்நிய தெய்வத்து மேல் ஈடுபட்டவர்கள் தான் மோசையுடைய மாமனார் குடும்பம். இந்த மோசையுடைய மாமனார் குடும்பத்து மக்களுக்கு எப்படி இந்த தேவ ஜனத்தோடு இருக்கிற பாக்கியம் கிடைச்சிது? மச்சான்கிட்ட போய் மோசையுடைய மச்சான்கிட்ட போய் ஒரு ரிக்வஸ்ட் பண்றான். மோசை என்னான்ட்டு ரிக்வஸ்ட் பண்றான். மோசே இஸ்ரேல் மக்கள் நடத்தி வரும்போது ஒரு ரிக்வஸ்ட் பண்றான் மச்சான் இடத்துல. என்னான்ட்டு அது மச்சான்கிட்ட கேட்கல. என்ன பண்ணல? இல்லம்மா, நீங்க சொன்னது மோசே திரும்பி வந்த பிறகு வைப்பு பசங்க கூட்டுன்னு வராங்க. அது இவங்க சொன்னது போகும்போது தடை பண்ணாங்க. அது அமலேக்கர் தடை பண்ணது யாரு? ஃபர்ஸ்ட் யுத்தம் பண்றாங்க, ரெண்டாவது போகக்கூடாதுபடி வழி என்ன பண்றாங்க? தடை பண்றாங்க. ஸோ கர்த்தர் கோபம் வச்சுட்டு அதே மைண்ட்ல வச்சு 1000 வருஷம் கழிச்சு சவுலின் காலத்துல எல்லாரும் அழிக்க சொல்றார், அழிக்கப்படுகிறது. இது வரல, ஒரு ரிக்வஸ்ட் பண்றா ஒருத்தர் இடத்துல என்னான்ட்டு. ஆமா, அது வந்து ஆபிரகாம் வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கிட்ட அது முடிஞ்சு போச்சு. பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா வந்துக்கிறீங்க. ஓகே, என்னன்னு கேட்க தெரியுமா? நீங்க எங்களுக்கு கண்ணை போல் இருங்கோ. இந்த வனாந்தரத்தில் இருக்கிற வழிகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். வனாந்தர வழியெல்லாம் எங்கள் கண்ணை போல இந்த இருந்து நீங்க வழி நடத்தீங்கன்னா என்ன பங்கு இருக்குது? பிளஸிங்ஸ் உங்களுக்கு பங்கு கொடுக்குறேன்றான். பங்கு வருமா? யாராவது பங்கு கொடுத்துக்கிறாங்களா பைபிள்ல? எல்லாருக்கும் சரிசமமா பங்கு கொடுத்தது எங்க? யோசுவா வந்து காமன் எல்லாரும் கொடுத்தது. வேறவங்க யாருக்காக பங்கு கொடுத்துக்கிறான். யோசுவா உண்மையிலே 12 ஒருத்தர் பங்கிட்டு கொடுக்கிறார். தாவீது யுத்தத்துக்கு போய் சிக்லாவோ யுத்தத்துக்கு போயிட்டு வந்து கொண்டு வந்த கொள்ளைகள் சின்னது முதல் பெரிய பொருள் வந்துச்சு, வேற பொருள் வருது. வரும்போது எல்லாம் நம்மளே வச்சுக்கலாம் போது தாவீது என்ன சொல்றாரு? அந்த யுத்த ஆயுதங்களை பாதுகாத்தாங்களே எல்லா ஜனத்தை அவங்களுக்கு கூட அந்த பங்கு. அதான் ரியல் பிபிலிக்கல் ட்ரூத். அப்படின்னா சம்டைம் வந்து பணம் கொடுக்குற விசுவாசிகள் 2 லெக் பீஸு கம்மி இருக்கிறது அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அதுதான் என் சர்ச்சில் அந்த டிஃப்ரெண்ட் இல்லாமல் பார்த்துனுக்கிறேன். என்ன பண்ணிக்கிறேன்? தேவ கிருபையினால் அந்த டிஃப்ரெண்ட் எந்த நாளுக்குள்ள என்ன சின்னவங்க பெரியவங்க எப்பயுமே பார்க்க மாட்டேன். நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறது ஆராதிக்கிற மக்களை, துதிக்கிற மக்களை, ஜெபிக்கிற விசேஷமாக ஊழிய செய்கிற மக்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன். என்ன பண்ணுறேன்? ஊழியத்தை ஈடுபட நேசிக்கிறேன். இந்த இடத்துல பிரியமானவர்களே, இந்த கண்ணுக்கு எங்களுக்கு கண்ணாயிருந்து வனாந்தத்துக்கிற வழிகளை தேட வரமாட்டேன்றான். என்ன பண்றான்? என்ன செய்யறான்? இவனுக்கு நம்ம தேவனை பற்றி அந்த தேவனுக்குரிய மக்களை குறித்து எப்போ வைராக வந்துச்சு சொல்லுங்களேன்? மோசோட மாமனாருக்கு. ஐ எம் ஆஸ்கிங் வித் மோசோட மாமனாருக்கு.
இது நீங்க சரித்திரம் தெரிஞ்சா ரொம்ப சிம்பிள். ஏன்னா இன்னைக்கு ஏன் வசனம் புரியலன்னா பிரியமானவர்களே, வார்த்தையின் பேக்ரவுண்ட் நமக்கு தெரியுது இல்லை, வசனத்தின் பேக்ரவுண்ட் செய்யறதுல. அதுதான் தேவ கிருபை எனக்கு கொடுத்த ரகசியம். அதுதான் நான் ஒன்று எடுக்கப்போ 21 பிரசங்கத்தை நேற்று இந்த நியூரில் எடுத்து வச்சு 21 மெசேஜ் எடுத்து வச்சுக்கிறேன். 21 செய்தி ஒன்று தான் எடுக்க போனேன். அப்படி 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 போய் 21 மெசேஜ் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மோசையுடைய மாமனாருக்கு எப்படி இந்த பாக்கியம் கிடைச்சிச்சுன்னா, யாத்திரா புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 2ஆம் புஸ்தகம் 18 நினைக்கிறேன், மோசே எல்லா பாரத்தை என்ன பண்றான், அவனே சுமக்கிறான். என்ன பண்றான், சுமக்கும் போது அட்வைஸ் பண்றாரு. அட்வைஸ் போது என்ன சொல்றாரு, அதெல்லாம் பண்ணிட்டாரு. சொல்லிட்டு தேவனை குறித்து ஒரு வார்த்தை சொல்றாரு. மாமனார் என்ன சொல்றாரு, இல்ல உண்மையானது இல்ல, அது சென்ட்ரல் வார்த்தை. நீங்க சொல்லதா கரெக்டா சென்ட்ரல், அதான் என்னன்னு சொல்லி தேவனை கனப்படுத்துறார். வேகமாய் நேரமில்லை. என்ன சொல்லிருக்கா நீங்கள் பெருமாள், பூமியில் இருக்கிற எல்லா தேவரை காட்டு உன் தேவன் பெரியவர். எப்படி சொல்றாரு, வேதத்தில் 7 பேர் தேவன் 7 பெரியவர் இருக்கிறார். சாலமோன் காட்டில் பெரியவர், ஆலயத்தை காட்டில் பெரிய, உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற உங்களை பெரியவர், இருதயத்தை காட்டு, இப்படி 7 பெரியவராக இருக்கிறாங்க. இந்த 7 பேரில் ஒரு பேர் பூமியில் இருக்கிற எல்லா தேவரை காட்டு உன் தேவன் பெரியவர் என்றார். புரியுதா? அப்ப என்ன சொல்லுங்களா, எப்படி அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது? எப்போ அந்த மாமனார் வேற குலத்தை சார்ந்தவனா இருந்தா கூட மோசையோடு தேவன் இருந்தபடினா, அதனால தான் மோசையோடு இருந்தது போல நான் இன்னொரு இருப்பேன். அந்த மோசையோடு இருக்கிற மாமனார் கண்டுபிடிச்சு பூமியில் இருக்கிற எல்லா தேவருக்கு உன் தேவன் பெரியவர் சில தேவனுக்கு பலி செலுத்துறான். அந்த பலியின் முறைமே அவங்க காத்து கொண்டதுனால்தான் கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த 12 கோத்திரம் இருக்கிற மக்கள் கிட்ட அருகாமையில அந்த பாளையத்தை போடுகிற ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். என்ன பண்ண, பாளையத்தை போடுகிற பாக்கியத்தை கொடுக்கிறார். இந்த பாளையத்தில் இருந்த ஒரு குடும்பத்தார் தான் யாரு, யாகேல் ஏபோர். என்னது, யாகேல் ஏபோர். சரி, யாகேலுடைய அர்த்தம் என்ன பிரியமானவர்களே, வரையாடுன்னு அர்த்தம். வரையாடுனா இந்த மவுண்டன் ஷீப் என்ற பேர். என்னது, மவுண்டன் ஷீப். என்னது, மவுண்டன் ஷீப். மவுண்டன் ஷீப் யாரான பார்த்துக்கிறீங்களா? அட்லீஸ்ட் டிவியில் என்ன பார்த்துக்கிறேன், எப்படி இருக்கு, மலை மேல இருக்கிற எப்படி போகும், ஈஸியா போகும். ரெண்டாவதாக சத்ரு எவ்வளவு தூரம் இருந்தாலும் தெரியும். அதுக்கு சத்ரு எவ்வளவு தூரம் இருந்தாலும் வரையாடுக்கு என்ன பண்ணும், ஆக்சுவலி ஈகல் தான் தெரியும். ஈகல் தான் வரையாடு ரொம்ப வேட்டையாடும். அது சீட்டா சிறுத்தை மக்கள் எல்லாம் படையும். இந்த வரையாடு என்பது மூணாறுல பல இடங்களில் இருக்குது. வரையாடுங்க பார்க்கல. பியூட்டியை மூணாறுடைய பியூட்டியை டீ எஸ்டேட் வரையாடு பார்க்கறது. என்னது, அதுக்கு ஒரு பெரிய மலையே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அது அந்த வரையாடு இருக்கிற மலையே இருக்கிறது. இந்த வரையாடு மவுண்டன் ஷீப் அல்லது மவுண்டன் கோட்ன்னு சொல்லி என்ன பேர், சகோதரியுடைய பேரு யாயேல். என்னது, ஜாயேல் அப்படின்றது. யாயேல் என்ற அர்த்தத்துக்கு மவுண்டன் பேரண்ட்டு. அது அவனோட கணவருக்கு பேருக்கு அர்த்தம் இருக்குது. என்னது, அவன் கணவர் பேர் என்னது, ஏபேர். ஏபேர்னா அழகான நண்பன், பார்ட்னர், வண்டர்ஃபுல் கம்பானியன். என்னது, ஏற்ற துணை. என்னது பேரு, அழகான பார்ட்னர், ஏற்ற கம்பானியன் அப்படின்ற அர்த்தம். என்னது, அப்புறமா சமுதாயம், கம்யூனிட்டின்னு அர்த்தம். ஏபர்னா கணவருக்கு பேர் என்னது, ஏற்ற துணை. அருமையான ஜாயலுக்கு பேர் வரையாடு என்று பேர். பிரியமானோட என்ன ஆடு, வரையாடு. அந்த வரையாடுக்கு பிரியமானோட எனாத்க்கு கர்த்தர் இந்த இந்த குடும்பத்தை ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். யாரு, ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டல், உன் கூடாரத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எதுல, இந்த ஸ்திரீ இருந்தாங்க, இன்னொரு ஸ்திரீ அதே அதிகாரத்தில் இருந்தாங்க. ஆனா ஆண்டோட வார்த்தை என்ன, 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, 4th சாப்டர்ல. ஒரு நிமிஷம், அந்த ஸ்திரீ குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கும். ஒரு ஸ்திரீ கை ஒப்புசு கொடுப்பேன். 9ஆம் வசனம், 4:9. ஆ ஆ ஆ ஆ
ஆ ஆ பாருங்க, இது இங்கிலீஷ் பைபிள், அது கன்னடா பைபிள் படிங்க. ஆ ஆ ஆ ஆ அது வேற இது இங்கிலீஷ்ல படிங்க. ஆ ஆ ஓகே, ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மேன். இன்னொருத்தர் வித்து போடுவேன் இருக்கும். ஓகே, செல் எதுல? அஞ்சாம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. அஞ்சு 7 மணிக்கு 7ஆம் வசனம். நான் தான் தப்பா சொன்னேன். 7ஆம் வசனம். எழுப்பும் அளவு. கவனிங்கள் பிரியமானவர்களுக்கு, மதர்ஸ் டே இந்த அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 2 மதர்ஸ் இருக்கிறாங்க. ஒன்னு மதர், இன்னொன்னு வீட்டு பெண்ணு. அவன் மதர் அல்ல. என்னல்ல, யாரல்ல? தெபொராள் தாயா எழும்பணும். என்ன பண்ண? தாயா எழும்பணும். கர்த்தருடைய பர்பஸ் அவளை கொண்டு பெரிய காரியம் செய்வார்ன்றது செஞ்சு நின்றான். என்ன பண்ணா? செஞ்சு நின்றான். ஆனா தாயாய் எழும்பணும். என்ன பண்ணும்? இங்க தாயாய் கர்த்தர் யாரை எழுப்புறாரு? யாயில எழுப்புறார். யாரை எழுப்புறாரு? யாயில எழுப்புறாரு. பிரியமானவர்களே, எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இன்னைக்கு அநேக தாய்மார்கள் இருந்தும் தாய்மார்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாம போகும்போது வருகிற புதிய சந்ததி கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். தாய்கள் என்ன செய்யக்கூடாது? சோம்பலா இருக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? தாய்கள் என்ன செய்யக்கூடாது? இந்த தெபொராள் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட்ல இருந்தா எத்தனை பேர் யுத்தத்துக்கு கூட்டுன்னு போனாளா? ஏமா 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 4th சாப்டர்ல இருக்குது. இங்க 2 தாய் ஒரு சகோதரி இருக்கிறாங்க. 2 தாய் ஃபெயிலியர் ஆகுறாங்க. ஆனா ஒரு சிஸ்டரை அம்மா தேவன் தாயாய் மாற்றுகிறார். இப்ப புரியுதா? செய்தி சுருக்கம் என்ன சொல்லுங்க? செய்தியின் சுருக்கம் என்ன? 2 அம்மாங்க இருக்கிறாங்க. எத்தனை அம்மாங்க இருக்கிறாங்க? ஒரு சாதாரண ஸ்திரீ இருக்கிறாங்க. சாதாரண ஸ்திரீயை தேவன் தாய் ஸ்தானம் கொண்டு வருகிறாங்க. 2 தாய்மார் ஃபெயிலியர் ஆகி மாறிடுறாங்க. என்ன பண்ணிடுறாங்க? என்ன பண்றாங்க? 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. 10,000 பேர் கூட்டின்னு போறாங்க யுத்தத்துக்கு. வசனம் எப்பவுமே வசனம் எடுத்து. ஆமா, படிங்க. அதுல 10,000 பேர் இல்லையா? 16 பேர். ஓகே. தமிழ்ல உன் பக்கத்துல கொஞ்சம் இதுதான் தமிழ்ல உன் பக்கத்து 10,000 16 பேர் இருக்கும். தமிழுக்கு இது மலையாளத்துக்கார பார்த்தீங்களா? எத்தனை ஆனோன்னு சொன்னா என்ன சொல்லுங்க? எவ்வளோ ரேட் என்ன சொல்லுங்க? 10-30 ஆனோம், 10-30 ஆனோம். என்ன சொல்லுங்க? 10-20 ஆனோம். அப்படிதான் மலையாளத்துக்கு போய் கேளுங்க. எத்தனை ஆனோன்னா எவ்வளோ ரேட்டுன்னு 10-20-30 ஆனோம். எவ்வளோ பேர் வந்தாங்கன்னா 30-40 ஆனோம். ஒரே வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அதே போல் தமிழ்ல 10,000 பேரோட வார்த்தைக்கு 10,000 10,000 அப்படின்னு இருக்கும். என்னது 10,000 பார்த்தீங்கன்னா சங்கீதம் 91 உன் வலது பக்கத்தில் 16 பேர் விழுந்தாலும் இருக்கும். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட அழகு உள்ளவரா? 1000 பேர் அழகு. அது 10,000 தான் இருக்கும். 10,000 தான் நல்லது சிரேஷ்டன்னு இருக்கும். ஸோ எனக்கு அருமையான தேவ ஜனத்துல எத்தனாயிரம் பேரை கூட்டுன்னு போறான்? 16,000 பேரை யுத்தத்துக்கு என்று கூட்டு போனால் இவளால் அந்த வேலையை செய்ய முடியல. என்ன செய்ய முடியல? அந்த சத்துரு என்ன பண்ண ஜெயிக்க முடியல. இந்த யாயில்
அந்த சகோதரி வீட்டில் இந்த கூடாரத்திலிருந்து பெரிய வேலை செய்கிறார். நிறைய பேர் அங்க போனா அது இருந்தா அதை பண்ணா நான் பெரிய காரியம் சாதிச்சிடுவேன், அங்க போனா வேலை இருந்தா பணம் இருந்தா பொருள் இருந்தா, அப்படி இல்லை. உங்க கூடாரம், 2 கூடாரம் என்பது தேவட வீடு, 2வது உங்க வீடு. என்னது தேவட வீடு? கூடாரம் என்னது? தேவட வீட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? கர்த்தாவே உங்க கூடாரத்துல தங்கி வாழுவான். யார் கூடாரத்தில் யார் வாசம் பண்ணுவாங்க அப்படின்னா, கூடார் என்பது தேவட சபை, கூடார் என்பது நம்ம வீடு. தேவன் நம்ம வீட்டிலும் சபையிலுக்கு நம்மளை தேவனுக்கு பிரியமா நடக்கும்போது அந்த இடத்துல ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பான்ட்டு இருக்குது. என்னது? எல்லாரும் என்ன நினைச்சிருந்தாங்க? தேவரால் கை ஒப்பு. எல்லாரும் நினைக்கிறாங்க, ஓ அவங்க சீனியரு, அவங்க பெரியவங்க, அவங்களுக்கு தான் வர இருக்கோ, அபிஷேகம் இருக்கோ, கிருபை இருக்கோ, வல்லமை இருக்கோன்னு நினைப்பாங்க. கர்த்தர் சாதாரண ஆட்கள் கூட தேவன் தாயாருடைய நிலைமைக்கு நம்மளை உயர்த்த முடியும். என்ன செய்ய முடியும்? இங்க தேவரால் தாயா எழுதணும். இன்னொரு அம்மாக்கிறாங்க பாருங்க, 5ஆம் அதிகாரத்துல 28 30 வாசிங்க. எப்படியா? யாரா? இல்ல யாரா? மேலே இஸ்ரவேலின் தாய் இருக்கிறா, இங்க சத்ருவின் தாய் 2 பேர் இருக்கிறாங்க. நடுவுல வரமா என்ன பண்றாங்க? ஆசீர்வாத பெட்டின்னு போயிடுச்சு. என்னது? யார் பெட்டின்னு போனது அப்படின்னு அர்த்தம். நமக்கு முன்னாடி நிறைய தாய்மார் இருந்தாங்க, நிறைய ஃபியூச்சர் தாய்மார் இருக்கிறாங்க. அவங்களை கொண்டு இல்ல கர்த்தர் உங்களை கொண்டு, இப்ப இருக்கிற தாயா இருக்கிற உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். தட் இஸ் கால்ட் மதர்ஸ் டே. இப்ப புரியுதா உங்களுக்கு? எந்த தாய் இருக்கிறா? இஸ்ரவேல தாய் இருக்கிறா. இஸ்ரவேல தாய்க்கு 10,000க்கு மேற்பட்ட ஜனங்க இருக்கிறாங்க. இந்த பக்கம் சத்ருவின் தாய் இருக்கிறா. சத்ருவின் தாயரிடத்துல, அவன் சத்ருடத்துல 900 இது இருந்துச்சு, இரும்பு ரதங்கள் இருந்தது. என்ன இருந்துச்சு? 9,000. சாலமோன்கிட்ட வெறும் 300 இருந்துச்சு. ரதங்கள் எவ்வளவு இருந்துச்சு? அவன்கிட்ட எவ்வளவு இருக்குது? 900 ரதங்கள் இருந்துச்சு. அவ்வளவு பெரிய ஒரு ஆளு பிரியமானே. 10,000 பேரை கூட்டிட்டு போய் யுத்தத்து போறான்னு எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? தேவரால் 10,000 பேரை கூட்டிட்டு போறான். எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? சத்ரு ஓ 10,000 போறோன்னு எவ்வளவு போவாங்க? 1/3 அப்படின்னா அட்லீஸ்ட் அதிகம் அதில் 1 மடங்கு தான் போவாங்க. சத்துருடைய 1 மடங்கு தான். செத்துட்டா இன்னொரு பேட்ச் அனுப்பலாம், செத்தா இன்னொரு பேட்ச் அனுப்பலான்னு பண்ணுவாங்க. 10,000 பேர் படை இருக்கிற தாயாரால இந்த பெரிய வேலை செய்ய முடியல. இந்த பக்கம் 900 இரும்பு ரதங்களை வைத்த தாயாரால என்ன செய்ய முடியல. யாரால் கர்த்தர் செய்கிறாரு? யாகேல் மூலமா. யாகேல் என்ன? வரையாடு அவன் கணவர் எவ்வார் ஹேபோர் அப்படின்றால் என்னது? ஏற்ற துணை அப்படின்றால் நல்ல தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர்களுக்கு கொண்டு அற்புதம் செய்யணும்னா நீங்கள் யாரும் ஒருமனப்பட்டவர்களாக தேவ சமூகத்தில் ஒன்றாய் செயல்படும் போது சாதாரண கூடாரமா இருக்கிற சாபர்லிக்கு சர்ச்சா இருக்கிற இந்த சபை மூலமா கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை யாரால செய்யல? இஸ்ரவேலோட தாயாரால என்ன பண்ணல? இந்த பக்கம் யார் இருக்கிறாங்க? சிசேரோட தாய் இருக்கிறாங்க. 2 தாய்மாரோட ஒரு சகோதரி இருக்கிறா. அவள் எந்த கோத்திரத்திலே ஒண்ணுமே செய்ய முடியல. வெறும் மோசையின் குடும்பத்து மூலமாய் வந்து ஒட்டி கொண்டு ஒரு பக்கத்துல பள்ளத்தாக்கில தங்கியிருந்தார்கள். அங்க தங்கியிருந்த இடத்துக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது, சொல்ல நேரம் இல்லை. அங்க தங்கி இருக்கும்போது தேவனுக்கு உண்மையா இருக்கிறதுனால கர்த்தர் ஸ்திரீகள் கையிலே இந்த தேசத்தை ராஜா ஒப்பு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை அவள் மூலமா கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அப்படின்ற அந்த காலவெளியிலே அருமையான தேவ ஜெபத்தில் தேவனுடைய கூடாரத்தில் வந்திருக்கிற உங்க வாழ்க்கையிலே தேவனுடைய கூடாரம் என்பது ஏசாயா புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்கள். எருசலேமில் யாரெல்லாம் பேர் எழுதப்படுகிறோ அவர்கள் கர்த்தருடைய கூடாரமாக எருசலேமில் தங்கியிருப்பார்கள். அவர் பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு சொல்லப்படுது. அப்படி என்றால் கூடாரமாகிய ஆலயத்துக்குள்ள கூடாரம் வீட்டிலே நீங்கள் தங்கி இருக்கும் போது பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை கொண்டு யார் மூலமா சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனத்தை கர்த்தர் உங்கள் மூலமா நிறைவேற்றுவார். ஒரு ஸ்திரீயின் கை ஒப்பு கொடுப்பார். யார் என்ன நினைச்சிருப்பாங்க? அவன் சிசரா அம்மா என்ன நினைச்சிருந்தாங்க? சிசரா அம்மா பேர் என்னத்துக்கு வந்துச்சு? அதுதான் கரெக்ட். இன்னும் கொஞ்சம் பாதிக்குது. சிசரோட அம்மா பேர் ஏன் வந்துச்சு? என்னம்மா? சீசர் ஸ்மைல் கொடுத்துங்கிற என்னம்மா? சிக்மங்களூர் போயிட்டு வந்துட்டா. ஓகே, அவன் கூருக்கு போயிட்டு இருந்தாங்க டூரு.
எனக்கு சந்தோஷம். யாரெல்லாம் சர்ச்சில் டூர் போகிறாங்க இங்கேயே சுற்றின்னு இருந்தால் கோவம் வந்துடும் எனக்கு. சும்மா இங்கேருந்து மத்திக்கிற கோப்ப நகரம் மத்திக்கிற எம்எஸ் பாலியாங்க சுற்றிட்டு கூடாது, எங்கெல்லாம் போயிட்டு வந்தேன். ஓகே, கவனிங்கள் பிரியமானே, சிசருடைய பேர் தாய் பேர் என்ன வந்துச்சு? ஏன் பேர் வந்துச்சு இல்லையா? அவங்க பையன் வந்து எப்பவுமே சக்சஸா வருவான். இன்னைக்கு லேட் ஆயிட்டு இருக்குது. என்ன ஆயிட்டு இருக்குது அப்படின்னா, சிசரோட அந்நிய ஜாதியோட மக்களுடைய வாழ்க்கையில எங்க பிள்ளை, எங்க அம்மா, எங்க குடும்பம் பெரிய ஆளா மாறுவோம்னு அந்நிய எதிர்பார்த்து கொடுக்கிறாங்க. சபையில் இருக்கிற மக்கள் பெரிய பெரிய ஆட்கள், பணக்காரங்க, பெரிய பெரிய ஆட்கள் தான் பெரிய காரியத்தை கத்தருக்காய் செய்ய நினைச்சுக்கிறாங்க. கத்தர் அந்த பக்கம் கொண்டு வந்து இந்த போல சாதாரண மக்களை கொண்டு, அறியாத மக்களை, தேவனை நேசிக்கிற ஒரு சிறிய கூட்டத்தை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை கத்தர் செய்வார். பிரியமானவர்களே, என்ன செய்வார்? பெரிய காரியங்களை. அதனால தான் கத்த சொன்னார், பெரிய மந்தைய நீ பயப்படாதன்னு சொன்னார் ஆண்டவர். அப்படியே இருக்குது. ஓகே, என்ன சொல்ற? சிறி மந்தை அப்படின்னா சில நேரத்தில் நமக்கு டேலண்ட் இருக்காது, நம்மளோட பேர் யாருக்கும் தெரியாது, நம்மளோட பேர் தெரியாது, நம்மளோட கோத்திரம் தெரியாது, எங்க இருக்கிறாரு தெரியாது, இது எந்த வீட்டில் இருக்குன்னு தெரியாது. என்ன தெரியாது? இஸ்ரவேல் அந்த தெபோராள் வந்து அந்த யுத்த வீரரை கூட்டும்போது எங்க செலக்ட் பண்றாளா? இல்ல இல்ல இல்ல, ஜனங்களை யாரு செலக்ட் பண்ணாங்களா? இல்லம்மா, தெபோராள் வந்து கூப்பிட்டல 10,000 பேர், பர்டிகுலர் என்ன செலக்ட் பண்றாளா? வாசிங்க மறுபடியும் அந்த வசனம் 4ஆம் அதிகாரம் படிச்சீங்களே, 9, 10 வசனம் என்ன படிச்சீங்களே? எப்படியா எப்படியா 5ஆம் அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. 5:19. இல்ல யுத்தம் ஆரம்பிது 4:19 18 இல்ல இல்ல போர்க்களத்தில் நின்றார்கள். 5:19 4:19 4:19 யுத்த களத்தில் பிராணனை பார்க்காம துணிஞ்சு நீங்கான்ட்டு இருக்கோம். வாசிங்க. இல்ல இல்ல 4ஆம் அதிகாரத்தில் யுத்த காலத்துல தங்கள் பிராணனை பாராம யுத்தத்தில் நின்றாங்கன்ற ஒரு வசனம் இருக்கும். எந்த எத்தனை வசனம் எப்பவுமே படிக்கும்போது என்ன பண்ணோம்? 5:18. ஓகே, 5ஆம் அதிகாரம் 18 வசனம் கவனிங்க. ஏன் இவங்களை செலக்ட் பண்றாங்கள? அப்போ தெரியுது, ஓ இவர் யூஸ்ஃபுல் இல்லைன்னு தெரியுது. தெபோராளுக்கு என்ன தெரியுது? ஏன் நப்தலினை செலக்ட் பண்ணாங்க? இல்ல இல்ல, நப்தலுடைய பேர் என்னது? ஆதியாகமம் 41. விடுதலையாக்கப்பட்ட மான் அப்படின்னா எந்த மூலையில புகுந்து போ, சிங்கம், புலி, என்னது ஓனாய் என்ன இருந்தாலும் தப்பிச்சுன்னு போகும். அந்த பீறுகிறதான சிங்க, புலி, சிறுத்தை, ஓனாய் எது இருந்தாலும் தப்பிச்சுன்னு போகும். அதனால தான் நப்தலின் அவங்களோட கேரக்டர்னா, இவங்களால எந்த காரியம் வந்தாலும் பிராணனை கொடுக்க ரெடின்ட்டு பார்த்து செலக்ட் பண்றா. ஆனா யாருடைய வாழ்க்கையில எதுவுமே தெரியாது, குக்கு மக்குன்றாங்களே, ஒண்ணுமே தெரியாது. எதனா கேட்டா சொல்லுவாங்க, செல்வி சிஸ்டருக்கு ஏதோ இது என்னது சுமதி நர்சிங்கோ பக்கத்து கேட்டேன், எனக்கு தெரியாத என்ன உண்மையில அந்த தெரியாது. வத்திக்கிற வத்திக்கிறத வீடு இருக்கிறாங்க, புரியுதா உங்களுக்கு? அவங்க வந்து வீடு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தாங்க, இது 12th கிளாஸ் 12th மேனி காலம் தான் வேணும். அது கட்டி 30 வருஷம் ஆச்சு. புரியுதா? ஏன்னா அவர் எங்கேயும் கூட்டுன்னு போல. ஏன் சொல்ல வென்றால் பிரியமானவர்களே, சில நேரத்தில் நம்மளை தேவன் எப்படி பயன்படுத்துவார் என்றால் பெரிய மேதாவிகள் என்று. அதனால்தான் ஞானிகள் என்ன செய்ய முடியும்? ரெக்கப்படுத்த முடியும். என்ன செய்தாரா? பேதைகள் பைத்தியங்களை தெரிந்து கொள்ள. பேதைகள் அப்படின்றா தெபோராள் ஃபேமஸ். அவளை பார்த்தா அப்படியே ஊரை நடங்கும், அப்படி ஸ்டெப் போட்டா அப்படியே நடங்கும். சொல்றாரு, நான் நடந்து வரும்போது ஏன் இந்த கோத்திரம் லேட்டா வந்துச்சுன்னு கேட்கிறான். என்ன கேட்கிறான்? நான் யுத்தத்துக்கு போகும்போது இந்த கோத்திரம் ஏன் லேட்டா வந்துச்சு கேட்கிற. 5ஆம் அதிகாரத்துல 12 கோத்திரத்தை பேசுற, நீ பீச் கிட்ட ரெசார்ட்ஸ்ல இருந்த, நீ மியூசிக் ப்ரோக்ராம் இருந்த, நீ ஆடுகள் அடிச்சு நல்லா பார்பிக்யூ ஃப்ரை பண்ணி சான் அப்படியே திட்டுறான். அதெல்லாம் இருக்குது 5ஆம் அதிகாரத்துல. தொழுவத்தில் இருந்தது என்ன, சமுத்திர ஓரத்தில் இருந்தது எல்லாம் இருக்கிற சொல்றான்.
சொல்லிட்டு இந்த 12 கோத்திரத்துக்கு 2 கோத்திரம் தான் யுத்த களத்துல நின்றான்னு சொல்றார். அப்படி என்றால் சில நேரத்தில் ஆவிக்கிற வாழ்க்கையில கிறிஸ்தவ சமுதாயத்திலே பிரபலமான மக்களை கொண்டுதான் தேவன் பயப்படுத்தாரல்ல. அவங்க தாய் தான், உண்மைதான், இல்லைன்ட்டுல. ஆனா அந்த ஆவிக்குரிய தாய்கள் மத்தியிலோ, உலகத்துக்கு சிசராய் தாயின் மக்கள் மத்தியிலோ தேவன் சிலரை திறந்து கொண்டிருக்கிறார், சிலரை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவங்களுக்கே தெரியாத இருக்கிற டேலண்ட்கள், கிருபைகள், வரங்கள், வல்லமைகள், அபிஷேகங்கள், தேவன் கொடுத்திருக்கிற கொழுந்து விட்டு இருக்கிற அபிஷேக தைலமும் அது வல்லமை டேலண்ட் நிறைய தெரியுதுல பிரியமானவர்களே. ஆனா கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, தேவன் சத்துரு ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பா. அந்த ஸ்திரீயாக இந்த தாய் என்னது மதர்ஸ் டே தினத்தில் நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் தான் இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். யாரை கேர் பண்ணாதீங்க, ஸ்பிரிச்சுவல் மதர்ஸ் என்ன பண்ணாதீங்க. கேர்னா அவங்க சொல்ல மாட்டேன்ட்டு இல்லை, அவங்கள கம்பேர் பண்ணி அவங்க மாதிரி நான் இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. இந்த பக்கம் யாரும் கம்பேர் பண்ணக்கூடாது. உலகத்தில் இருக்கிற மக்களுடைய தாய்மார்கள் என்ன செய்யக்கூடாது. சிசரே யாரு? உலக மகன். என்னது சிசரே உலக மகன் பிரியமானோல. அவனே கம்பேர் பண்ணக்கூடாது. கம்பேர் பண்ணி எப்படி ஆகும், அவங்க அப்படி, அவங்க அம்மா பார்த்தா இப்படி இருக்கிறாங்க, அம்மா பார்த்தா ஃபுல்லு கழுத்து நிறைய செயின் போட்டுக்கிறாங்க, எங்க அம்மா பார்த்தா ஒண்ணு இல்லை, அப்படியெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, அவங்களே கம்பேர் பண்ண. உலகத்தில் இருக்கிற அவங்களே கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம முன்னாடி இருக்கிற நடுவு இருக்கிற மக்களாக நடுத்தர மக்கள் நாங்க யார் நம்ம அப்படின்னு என்னது ஆவிலே வளர்ந்தவர்கள் அல்ல, பரலோகத்தின் அளவோடு பெற்றவங்க அல்ல. அப்படி ஸ்தேவான் பரதேசம் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆவிலே போய் பேசுகிறவர்கள் அல்ல. சாதாரணமா இருக்கிறோம், எங்க ஒரு மூலையில் ஒதுங்கி கிடக்கிறோம், எந்த இடத்துல டென்ட் போட்டுன்னு இருக்கோ அந்த டென்ட் போட்ட இடத்துல நமக்கு ஒரு மரியாதை இல்லாவிட்டாலோ தேவன் அதை கனப்படுத்துறார். ஏன்னு சொன்னா மோசே நாட்களில் சொன்னாரு, ஒரு பூமி இருக்கிற எல்லா தேவரை காட்டு உன் தேவன் பெரிய சொல்லி பலி செலுத்தினாரு. அந்த பலியை கத்த நினைச்சு அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருக்கிற ஒரு பங்கை அவளுக்கு கொடுக்குறாங்க பிரியமானவர்களே. எப்போ அந்த தேவன் கொடுத்த பாக்கியத்தை, ஆராதனையை, சபையை, அபிஷேகத்தை, ரட்சிப்பை, கிருபையை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கணுமோ கர்த்தர் அப்போ நம்மளை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிப்பார். என்ன இங்க இருக்குது, நம்ம என்ன பிச்சைக்காரலாம் சொல்லிக்கலாம். மோசடைய மாமனார் குடும்பத்துல குறை இருந்துச்சா? குறை இருந்துச்சா? ஏன் எப்படி சொல்ல முடியும்? மோசடைய மாமனார் வீட்டில் குறை இல்லைன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும் உங்களால்? ஆசாரியனுக்கு நமக்கு டப்பு தான். இப்போ ஆசாரியெல்லாம் விட்டுலாம், ஆசாரி டப்பு இருந்துச்சு அவர்கிட்ட. அந்த வேலையே மோச கொடுத்த வேலையே நிறைய ஆடு மாடு பார்க்குற வேலை. என்னது அந்த கால பணக்கார யாரு? இன்னைக்கு டிவியில் காண்கிறதாரமா அப்படியே போய் நோடுறி கோட்டையாதிபதி என்ன எங்கன்னு பார்த்தா எங்க இல்லை, ஆடு பின்னாடி போய் அவன் தான் கோட்டையாதிபதி. ஒரு சின்ன ஒரு வண்டி வச்சிருப்பான், அவன் பிச்சைக்கார மாதிரி இருப்பான், அவனே கோட்டையாதிபதி. ஏய் நீ நல்ல கோட்டையாதிபதி. அந்த 100 ஆடோ 1000 ஆடு பின்னாடி அவன் தான் யாரு? உண்மையில் இருக்குதா இல்லையா? 10,000 ஆடுன்னு 100 ஆடு இந்த எவ்வளோ? 10 லட்சம். 1000 ஆடு இருந்துச்சுன்னா 1 கோடி. என்னது அப்படின்றால் அதிகமான ஆடு மாடு. மோசே மாமனார் வீட்டுக்கு போகும்போதே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, அந்த ஆடுகளுக்கு என்ன பண்றாப்ல, தண்ணி கொடுக்கல. அப்படின்னா அந்த அளவுக்கு ஆடு இருந்தது பிரியமானவர்களே. இவங்க தேவனை எப்போ ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, எப்போ தேவனுக்கு இடம் கொடுக்க ஆரம்பிக்கீங்களோ தேவ சந்ததியோடு சேர்க்கப்படும். அது இல்லாத முன்னே நீங்கள் யாரா இருந்தீங்க? அந்நியரா இருந்தீங்க, பரதேசிகளா இருந்தீங்க, கர்த்தரை அறியாம இருந்தீங்க, கர்த்தரோட ஜனம் அல்ல. இஸ்ரவேலின் காணிகாட்சி எப்படி இருந்தீங்க? இஸ்ரவேலின் காணிகாட்சிக்கு புறமே தான் நம்மளு தேவனுடைய நாமத்தை சொல்லும் போது, ஏசப்பான்னு சொல்லும் போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது, கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறும்போது தேவஜனாகிற பாக்கியத்தை கொடுத்து தேவஜனத்தின் சபையில் இருக்கிற மக்களின் நடுவில் அங்கத்தினரை கர்த்தர் மாற்றுகிறார். இதை நீங்கள் எபிரேயர் புத்தகம் 12:22-24 அப்புறமா படிச்சு பார்க்கலாம். இப்படி பாக்கியம் கொடுத்தவர் அந்த பாக்கியத்தை காப்பாற்றி கொண்டு தன் கூடாரம், தன் வீடு, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய காரியை பார்த்து கர்த்தர் அந்த குடும்பத்துக்கிற மகளை கர்த்தர் எழுப்புறார். அந்த குடும்பத்து மகளை எழுப்புறார். யாரை கொல்லும்படி எழுப்புறார் தெரியுமா? சிசராவை. யாரு? சிசராவை. ஏன் சிசராவை கொல்லணும்? சிசரா என்றால் என்ன அர்த்தம்? முதலாவதாக சிசரா என்றால் என்ன? இது குறித்து 4ஆம் அதிகார 1-4 வசனம் இருக்குது. 4ஆம் அதிகார 1-4 வசனத்தோடு இருக்கிறது. 1-3 வசனம் 4 வசனம் படிங்க.
யாபின் கவனிங்க, ஜாபின் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஜாபின் சொல்லி. யாயின் என்னும், யாயின் என்றால் இன்டெலிஜென்ட். என்னது யாயின் என்றால்? ஜாபின் என்றால் என்னது? இன்டெலிஜென்ட். படிச்சுட்டு வாங்க அப்படி. ஆ ஆ ஆ ஆ பாருங்கள், அவருடைய அந்த ராஜா பேர் அசையேல். நீங்க அப்புறம் படிச்சு அசையேல். அசையேல் என்றால் தேவன் என்னை பார்த்துக் கொள்வார் என்று என்ன பேரு? God has seen me, God has watched over me சொல்லி அசையேல் அந்த பேர் இருக்கும். பாருங்க அந்த இடத்துல ஆங்கிலத்தில் இருக்கும். அப்புறமா யாரு? சிசரா. சிசரா என்றா என்ன தெரியுமா? சர்வெண்ட் ஆஃப் ரா. ரா என்ற வார்த்தை எங்க கேள்விப்பட்டுக்கிறீங்க? ரா ரா என்ற வார்த்தை எங்க கேள்விப்பட்டுக்கிறீங்க? பைபிள் இல்ல, உலகத்துல. அது எங்க இருக்குது? அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பிரபலமான ஏஜென்ட் பேரு சிபிஐ சிஐடி மாதிரி அமெரிக்கா பேர் வந்து மிலிட்ரி பேர் வந்து ரா. படமே வந்து ரா ஏஜென்ட், ரா மூவி என்னென்ன வந்துக்குது. அமெரிக்கிறதான சிஐடி என்னது சிஓடி என்று சொல்றாங்களே, அந்த சிபிஐன்னு சொல்லதான அந்த கும்பின் பேர் தான் ரா. இந்த சிசரியா வந்து தளபதியா இருந்தா. யாரா இருந்தா? இந்த சேனாதிபதி. அதான் சேனாதிபதி. இந்த சிசேரியா பேர் வந்து சர்வெண்ட் ஆஃப் ரா, ரா ஆஃப் த சி அப்படின்வாங்க. இது என்ன அர்த்தம்னா, பார்வோன் ராஜாக்கு 4 படை இருந்துச்சு. இந்தியாவில் எத்தனை படை இருக்குது? வேக வேகமாய் இந்தியாவில் எத்தனை படை இருக்குது? தின்ற படை, முழுகிற படை, தின்னுட்டோல அமைதியா இருக்கிற படை. என்னது? எத்தனை படை இருக்குது இந்தியாவில்? ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆர்மி. இது கூட தெரியல. எப்படி ஜாம் பண்ணுவீங்க நீங்க? என்னது? நான் முன்னாடி ஃபாஸ்டிங் இருக்குல்ல, ஜாம் பண்ணிருந்தேன். தரப்படை, வாய்ப்படை, வானப்படைன்னு சொல்லி ஜாம் பண்ணியிருந்தேன். இப்போதான் ஜாப் விட்டு இருக்கிறேன். ஆனால் முன்னாடி ஜாம் பண்ணியிருந்தோம். 3 ஃபோர்ஸஸ். அது ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆர்மின்னு சொல்லி. ஒன்று வானத்தில், தண்ணிக்குள்ள, தரையில் ஆர்மின்னு சொல்லி. எகிப்து ராஜாவுக்கு 4 படை இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? 4 படை. அந்த 4 படையில் ஒரு படை தான் ரா. த கிங் ஆஃப் பார்வோன் இருந்தானே, பார்வோனுக்கு 4 படை இருந்தது. அந்த 4 படையில் ஒரு படை வந்து காதேஸ் வனாந்தரத்தில் வைத்திருந்தான். என்ன பண்ணிருந்தான்? காதேஸ் வனாந்தரத்தில். இந்த காதேஸ் வனாந்தரத்தில் இஸ்ரேல் மக்களை ஜெயிக்க முடியாதனால்தான் என்ன பண்றான்? அந்த ரகசியமான ரா வைக்கிறான். ஏன் இந்த ரா வச்சான்றால், இஸ்ரேல் மக்கள் யாத்திரா மசூலை அந்த இது கடந்து போகும்போது யுத்தம் செய்கிற எல்லா சேனைகள், ரதங்கள், குதிரைகள் தண்ணியில முழுகி போயிடுது. என்ன ஆயிடுது? தண்ணியில் முழுகி செத்துருது. ஆனால் தேசத்தை காக்கிற ஒரு படை, யுத்தம் செய்கிற படை, இன்னொன்று ராஜாவின் வீட்டை பாதுகாக்கிற படை. இதுதான் ரா ஏஜென்ட். அந்த ரா ஏஜென்ட் இருக்கிற முக்கியமான நபர் தான் ஒரு சிசரா. யாரு? நீங்க டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா சிசரா. நல்லா சொன்ன கதை உள்ள ரெக்கார்ட் ஆகுது. அத்தனை பேர் பார்க்குறாங்க. நான் சொன்னேன் ஒரு டைமில் மலேசியாவில் பிரசவம் வந்துட்டு 3 வருஷம் கழிச்சு சும்மா என் பேர் போட்டு பார்த்தா அந்த மலேசியாவில் போய்ட்டு வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ண சொல்ல, எங்கே இருக்கான்னு சொல்ல. நான் எதனா கதை விட்டுருந்தா? அப்புறம் இன்னும் ஃபாரினில் போய் பார்த்தீங்கன்னா எதனா பேர் சொன்னால் இப்படி டைப் பண்ணுறாங்க. டேனியல் என்ன சொல்கிறாரு பார்க்குறாங்க கையில் மொபைல். ஏன்னா அங்கே யாரும் கையில் பைபிள் தூக்குறதில்ல. ஃபாரினில் என்ன செய்யறதில்ல? கையில் பைபிள் எடுக்கிறதில்ல. அதனால் அவங்களுக்கு என்ன இல்லை? எஃப்ராயிம். அவங்க பேர் என்ன? எஃப்ராயிம். எஃப்ராயிம்னு அர்த்தம் என்னது? எப்ராயிம்னு அர்த்தம் என்னது? திரும்பி போடாத அப்பம். என்னது? அறக்குறை. ஆஃப் பேக்டு பிரெட். என்னது? அறவேக்காடுன்னு சொல்லி பேர். என்னது? அதனால தான் ஃபாரினர்ஸ் எல்லாருக்கும் பாதி ஆசோத வர காரணம் தான் பைபிள் தூக்குறதில்ல. நோ வாட் இஸ் மை ஹார்ட் அப்படின்வாங்க. வசனம் என் இருத்தில் இருக்குது, நோ வரின்னு வாங்க. கால் மேல் கால் போட்டு அப்படியே இது என்ன பண்ணி என்னென்னோ பண்ணுவாங்க. ரொம்ப அடவுளையில் பண்ணுவாங்க. இந்த ரா ஏஜென்ட்டுடைய தலைவன் தான், அந்த சேனாதிபதி தான் பிரியமானவர்கள சிசேரா. என்னது? சர்வெண்ட் ஆஃப் ரா. அந்த பேர் டைப் பண்ண அப்படிதான் வரும். ஒன்று. ரெண்டாவதுக்கு 900 வந்து இரும்பு ரதங்கள் இருந்தது. 900. ஒரு ஆடு மாடு வச்சாலும் எப்படி இருக்குது? பணக்காரன் சொல்லுவாங்க. இவங்க யாரா இருக்கிறாங்களா? 900 இரும்பு ரதங்கள் இருந்துச்சு. எத்தனை இருந்துச்சு? இவனை ஜெயிக்கிறதுக்கு தேவரால முடியாது. தேவரால முடியாது. 10,000 பேர் கூட்டு வந்தாலுமே இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க.
ஏன்னா நிறைய எடுத்து வச்சுக்கிறேன், எல்லாம் ஒரு பேர் என்னன்ட்டு அதெல்லாம் எதை சொல்லுறது எதை விடுதுன்னு சொல்லி பார்த்துன்னுக்கிறேன். ஓகே, வான சேனையோடு யுத்தம் பண்றான், நட்சத்திரம் யுத்தம் பண்ணது. 5:20 5ஆம் அதிகாரம் 20 வசனம் வாசிங்க. எப்படிப்பட்ட மனுஷன் இவன்? அது எப்படிப்பட்ட மனுஷன் இவன்? இரும்பு அப்படின்னா பெரிய பிரபலமானவன். இவனை மாதிரி யாருமே இல்லை. இவனை ஜெயிக்கணும்னா யாரோட ஹெல்ப் தேவை? வான நட்சத்திரம் வந்து ஹெல்ப் பண்ண வரணுமா இஸ்ரேல் மக்களுக்கு? இந்த பக்கம் ரதங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, வான மண்டல சேனோட ஹெல்ப் எங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, தேவோட ஹெல்ப் இருந்தா போதும். யாரோட ஹெல்ப் இருந்தா போதும்? யாரோட ஹெல்ப் இருந்தா போதும்? நான் சொன்ன வார்த்தை, வான மண்டல சேனை நட்சத்திரம் வந்து யுத்தம் பண்ண வந்துச்சு, ஜெயிக்க முடியல. ஆனா கர்த்தர் என்ன பண்றார் பாருங்க, கூடார வாசியா இருக்கிற அந்த மகளை சாதாரண ஒரு ஆணி ஒரே சுத்தி எடுத்துட்டு வந்து படுத்திருக்கிறார், தலைமையில் அடிச்சு அப்படியே என்ன பண்றா, சாவடிக்கிறான். பைபிள் சொல்றது அவள் காலுக்கு முன்னாடி வந்து அப்படியே போரல் விழுந்தாட்டு அப்படி சொல்லுது. மல்கியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல கர்த்தர் கிரியைசான செய்யற நாள் என்ன பண்ணுவானா, கர்த்தர் கிரியை செய்ய நாளில சத்துரு என்ன பண்ணுவானா, உங்க கால் கீழே சாம்பலா விழுந்து கிடப்பான். என்ன சொல்லுது? காலின் கீழே எப்படி இருப்பாங்க? வசனத்தை வாசிங்களே, வாசிங்க எப்படி இருக்குது வாசிங்க. மல்கியா 4:3 இருக்கிற 4:4 4:5 அது இருக்கும். கர்த்தர் கிரியை செய்ய நாளில் என்ற வார்த்தை வரும். 4:3 வாசிங்க வேகமாக. பாருங்கள், காலின் கீழே சாம்பலாய் விடுவார்கள். அப்படி என்றால் சத்ரு தேவன் கிரியை செய்வது பிரியமானவர்களே யாருன்னு சொல்லப்படல. அங்கே தேவன் ஸ்திரீயை ஒப்பு கொடுப்பார் போது என்ன சொல்லல பிரியமா, எந்த ஸ்திரீயின் பேரு சொல்ல. அதே போல தாய்மார் கூட்டத்திலே இந்த மதம் ஃபேமஸ் ஆவாங்க, இந்த மதம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரே, மகளே பயப்படாதே, மகளே கண்ணீர் விடாதே, துக்க நாட்கள் ஓடுல, கர்த்தர் உன்னை கொண்டு சாதாரண மகளா இருந்தாலும் கர்த்தர் கொண்டு போய் யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், ரோமர் 16ஆம் அதிகாரத்திலே கடைசி நாட்களே சாத்தான் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் சாத்தானே காலிலே மிதிக்கப்படுவார். அப்படி என்றால் வான சேனை வந்து மேற்கொள்ளாதபடி தத்தளித்த தெபொராளாலே செய்ய முடியாத ஊழியங்களை, செய்ய முடியாத காரியங்களை, வேலைகளை சாதாரணமாக இருக்கிற ஜாயலை கொண்டு கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த ஜாயல் தாயாராக மாற்றும்படி தான் மதர்ஸ் டேவில கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். என்ன பார்க்கலவ, என்ன பார்க்கல? 900 ரதங்க இருக்குன்னு பவரை பார்க்கல. என்ன பண்ணல? இந்த பக்கம் என்ன பார்க்கல? 10,000 சேனை இருக்கு, சேனைகளை கொண்டு தெபொராளால முடியும் பார்க்கல. என்ன பார்க்கல? என்னால முடியும். அவள் கையில் இருந்த ஆயுதம் என்ன? சுத்தி. சுத்தி எதை குறிக்கிறது? ஆணி எதை குறிக்கிறது? ஆணி எதுக்கு பயன்படுது? பழைய ஏற்பாட்டில், புதிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அதை சொல்ல, பழைய ஏற்பாட்டில் ஆணி எதுக்கு பயன்படுத்தணும்? ஆமா, கூடாரங்களை ஸ்திரப்படுத்தும்படி. இன்னொன்னு, யாரை மீட்டுக் கொள்கிறார்களோ அவர்களை காதுகளை செவத்தோடு அடிச்சு இஸ் பிலாங் டு மீ. எப்படியா? இவன் இந்த தாசை, இது பேரு நான் என்னுடையவன், இவன் மேலே அதிகாரி, நான் தான் இவனுக்கு எஜமான் என்ற பேர். என்ன பேர்? ஆணி எதை குறிக்கிறது? மீட்புக்கு அடையாளமாக எந்த மனுஷனை பழைய ஏற்பாட்டிலே மீட்டுக் கொள்கிறாரோ, அல்லது இத்தனோ வருஷம் அடிமையாக்கப்பட்டு விடுதலை ஆக்கப்படுகிறானோ, 7 50 வருஷத்துல அடிமையாக்கப்படுகிறனே, அவனை உறுதிப்படுத்தும்படி ஆணைகள் பயன்படுத்தப்பட்டது. சமட்டி எதுக்கு தேவன் சொல்லியிருக்கிறார்? சமட்டியே எதுக்கு தேவன் சொல்லியிருக்கிறார்? எங்குக்குது? எரேமியா 23ஆம் அதிகாரத்துல எந்த பாறையும் கர்த்தருடைய வார்த்தை என்று சமட்டி கொண்டு நிறுக்க முடியுமா? என்ன செய்ய முடியுமா அப்படின்னு அர்த்தம். சாயல் கிட்ட என்ன இருந்தது?
அடிமையாகி மாறுகிற பக்குவத்தையும் தேவட வார்த்தை என்ற ஆயுதம் அந்த சமட்டி கையில் இருந்தது. பிரியமானவர்களே, இன்னைக்கு எனக்கு அருமையான தேவச்சனங்களை, உங்களுக்கு தெபரால போல சீனியாரிட்டி, யுத்த பலம், இன்ஃப்ளூயன்ஸு, ராஜாவோட ஹெல்ப் இல்லாமல் இருக்கலாம். என்னவா இருக்கலாம்? சிசிரா போல உலக ஹெல்ப் இல்லாமல் இருக்கலாம். தேவன் ஒருத்தர் உங்களுக்கு கூட இருந்தா போதும். ஏசப்பா ஒருவர் உங்களோடு கூட இருந்தா போதும். என்ன நடக்குது? தேசமே பயந்து பயந்து சாவு, உன்னை கொண்டு சின்ன வேலை செய்யறேன்ட்டு. என்னக்குது? தேசமே பயப்படாதே, கலிகூறு, பெரிய காரியங்களே. யோவேல் 2:20-22 சொல்லுது, தேசமே நீ பயப்படாத, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் என்ன காரியம் செய்வாரா? அப்போ உனக்கு வாழ்க்கையில ஏன் பெரிய காரியம் செய்யலன்னா, உங்க வாழ்க்கையில காணுகிற அத்தனை பிரச்சனை பெருசா இருக்கிறது. எல்லா தேவரை காட்டிலும் தேவன் பெரியவரா இருக்கிறாரு. அந்த பெரிய தேவனை நினைச்சு கூட பார்க்கல. கர்த்தர் என்ன கொண்டு பெரிய காரியம் செய்யற வார்த்தை சொல்லல. பிரியமானவர்களே, என்னைக்கோ சொல்லப்பட்ட வார்த்தை. ஒரு ஸ்திரீயை கொண்டு இந்த காரியம் செய்யறாரு. அந்த ஸ்திரீ யாருன்ட்டு தெபராலுக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது. தெபரால் நினைச்சுக்கிறா என்ன கொண்டுதான் செய்வாருன்ட்டு. இன்னைக்கு அநேக மக்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய சபைகளிலே பெரிய பெரிய மக்கள் எங்க மூலம் நடக்கும் இல்ல. பிரியமானவர்களே, சாதாரண மக்கள் யார் கையிலே தன்னை அடிமையாக்கி கொள்ளத்தக்கதான தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கிற மக்களுடைய கிருபை கையில் இருக்கிறதோ, எந்த குடும்பத்தின் கையில், எந்த தாயின் கையிலே வார்த்தை என்று பட்டை சமட்டி இருக்கிறதோ, அவங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். Always you must hold the word of God. தேவன் சொல்லியிருக்கிறாரே சொல்லியிருக்கிறாரே சொல்லியிருக்கிறாரே. என்னது? எலியா ஜோம் பண்ண அக்னி வந்துச்சு. என்னது? இப்போ அவனை பிடிக்க வராங்க எலியாக்கு. என்ன பண்ணாரு? ஒரு ப்ரே பண்ணாரு. என்ன நடக்குது? அக்னி இருந்து 50 பேர் சாவடிச்சிருது. இதே எலியா சின்ன காஞ்சி போய் ஒரு மாதிரி இருந்த பலிபீடத்தை கட்டுறாரு. கட்டும்போது அக்னி வான்றாரு, அக்னி இருக்கிறார். அது ஜோம் பண்ணி எல்லாம் பண்ணின்றார். என்ன சொல்லி அக்னி வர சொன்னார்? உங்க வார்த்தையின்படி எல்லாம் பண்ணிக்கிறேன், செய்திருக்கிறேன். வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையில பிரியமான தேவோட வார்த்தை உங்க கரத்தில் இருந்தா, தேவ கிருபை உங்களோடு இருந்தா, தேவனுடைய பிள்ளை நான், இயேசுவுக்கு அடிமை நான், இயேசுவுடைய மகள், இயேசுவுடைய குமாரர் குமாரத்தி, இயேசுவால் மீட்கப்பட்ட ஜனம், இயேசுவால் முன்குறிக்கப்பட்ட ஜன அதிகாரம் கையில் இருந்த பிரியமான தெபரால போன்றதான பெரிய மக்கள் தாய்மார் மூலமா நடக்காத வேலை இந்த காலத்தில் இருக்கிற தாய்மாரா இருக்கிற சாதாரண மகனாக இருக்கிற சபை மக்களை கொண்டு நிச்சயமா கர்த்தர் செய்வார். பிரியமான செய்திருக்கிறார், செய்ய வல்லவரா இருக்கிறார். என்னது? செய்திருக்கிறார், செய்ய வல்லவரா இருக்கிறார். இந்த பக்கம் உலகத்தின் தாய் எக்ஸ்பெக்டேஷன் வேற இருக்கிறது. ஆவிக்குரிய தாய்கள் 10,000 பேரை கூட்டின்னு போயிட்டு என் கூட யுத்தம் பண்ணும்போது நட்சத்திர சேனை வந்துச்சு சொல்லும் போது சிசராவை ஜெயிக்க முடியல. என்ன செய்ய முடியல? 10,000 பேர் வரும்போது அவள் வார்த்தை நினைக்கிறா, ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுக்கிறாரு, அது நானா இருக்கும், என் மூலமா தான் செய்ய போறான்னு நினைக்கிறா. கர்த்தர் என்ன பண்ணல? யார் மூலமா செய்யறாரு? ஒரு கூடாரத்தில் வாசமா இருக்கிற வரையாடு மலையில் இருக்கிற ஒரு ஆட்டை கொண்டு தேவன் அற்புதம் செய்கிறார். பிரியமான கம்பானியன் ஹெபோர், அவன் கணவர், ஏற்ற துணை, அதை கொண்டு கர்த்தர் கிரியை செய்கிறார். பிரியமான இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில பிரியமான எந்த வேலை நடக்கலையோ, எந்த காரியம் பெருசா இருக்குதோ, போராட்டமா இருக்கோ, தடையா இருக்குதோ, சாதாரண மக்களை கண்டு கொண்டு வர கரத்துல தேவனுக்கு அடிமை நான், தேவனால் அர்ப்பணிக்கப்பட்டவன், தேவனால் மீட்கப்பட்டவன், தேவோட வாக்குத்தத்தங்கள் என் கைது இருக்குன்னு சொல்லி அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். யூஸ் பண்ணாம இருந்த என்ன நடந்திருக்கும்? ஆணியோ சமட்டியே யூஸ் பண்ணாம இருந்த என்ன இருக்கும்? கிரியை நீ யூஸ் பண்ணும். கர்த்தர் வார்த்தையை யூஸ் பண்ண. ஏசப்பாவும் வார்த்தை. என்னது? ஏசப்பாவே ஆதியிலே வார்த்தை இருந்து தேவனது தேவனா இருந்தது. ஆனா சாத்தான் சொல்லும்போது என்ன சொன்னாரு? இல்ல, சாத்தான்கிட்ட என்ன யூஸ் பண்ணாரு? சொல்லி இருக்கிற, நீ சொன்னபடியே அதே வார்த்தை சொல்லி இருக்கிறது அல்லவா? என்னது? சாத்தான் வார்த்தை யூஸ் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து யூஸ் பண்றாரு, எழுதி இருக்கிறது அல்லவா, சொல்லி இருக்கிறது அல்லவா, அதே வார்த்தை. இன்னைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, எதுல மக்கா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வார்த்தையில மக்கா இருக்கக்கூடாது. என்னது? வசனத்துல, ஜபத்துல, துதியில, ஆராதனை என்ன செய்யக்கூடாது? ஆராதனை பண்ணுது. அவன் விழுந்து கிடக்குனா அழகான் கூப்பிடல, வந்து பாருங்க, சத்துரு விழுந்து கிடக்கிறான்.
என்ன சொல்றான்? சத்துரு என்ன பண்றான்? அவங்களை யாருக்கு என்ன செய்ய முடியல? இன்னைக்கு எனக்கு அருமையான ஜெய ஜனங்களை, தேவன் உங்களை கொண்டு செய்யப்படுற அற்புதமான காரியங்களே, தாய்மார் கூட்டத்தில் செய்யப்படுற காரியத்தை அநேக மக்கள் வந்து கண்டு ஆச்சரியப்பட போறாங்க. அநேக மக்கள் வந்து கண்டு, யாரால் முடியல? ஸ்பிரிச்சுவல் மதர். இந்த பக்கம் யாரு? உலக தாயாரெல்லாம் செய்ய முடியல. ஆனா யாரால் முடிஞ்சு? யார் எங்க இருந்தவர்கள்? மோசேயோட வம்சத்து வந்து சாதாரண குடும்பத்தார். அதே போல் எங்க இருந்தோ எங்க வளர்ந்தோ நம்மளை தேவன் கொண்டு சபையில அவருடைய மகளாய் கர்த்தர் இணைச்சிருக்கிற தேவன் இன்று உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. பெரிய காரியங்களை செய்யணும் சொன்னா நீங்கள் கூடாரத்துல தங்கி இருக்கணும். கூடாரம் என்றால் தேவனுடைய சபையை. எந்த காரணத்துக்கும் சபையை அலட்சியப்படுத்தக்கூடாது. எந்த காரணத்துக்கும் சபை விட்டு விலகக்கூடாது. சபை விட்டு தூரமா இருக்கக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டு தேவனுடைய காரியத்திலே அசட்டியா இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, அப்படி இருக்கும்போது கர்த்தர் இந்த கொண்டு சொல்வாரு, யாரா இருக்கிற நீங்க? ஜாயலை குறித்து என்ன சொன்னாரு? ஜாயலை குறித்து என்ன வார்த்தை படிச்ச? ஃபர்ஸ்ட் வசனம், ஸ்திரீகளுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள். என்னது? ஸ்திரீகளுக்குள் எல்லாரும் ஆசிரிக்கப்பட்டவள். உன் கூடாரத்தை நீ ஆசீர்வாதம். ஸ்திரீகளுக்குள் ஆசிரிக்கப்பட்ட வார்த்தை யாரு சொல்லப்பட்டது? புதிய ஏற்பாட்டுல ஒரே அம்மா, இயேசுவோட அம்மாவுக்கு தான். அந்த பாக்கியம் யாருக்குள்ள வந்தது? யாருக்கு? இன்னைக்கு எனக்கு அருமையான தேவச்சனங்களை, டோன்ட் கம்பேர் தி சீனியர் பீப்புள். யாரை பண்ணாதீங்க. அவங்க மாதிரி இல்லை, அவங்க எல்லாம் பவர்ஃபுல்லு, அவங்க கிஃப்ட்டுக்குது, வர இருக்குது, ஸ்டெல்லா தினகரன், ஜாய்ஸ் மேர், அதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. என்ன செய்யாதீங்க? ஜாய்ஸ் மேர், ஸ்டெல்லா தினகரன் இந்த மாதிரி என்ன செய்ய வேண்டாம். என்னை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய முடியும். டோன்ட் டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவல் லீடர், உலக லீடர்ஸ். என்னை கொண்டு என்ன செய்யறார் தேவன் வந்து கூடாரத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். எதுக்கு? பெரிய சத்துருவின் வல்லமையை அழிக்கும்படி. என்ன செய்யும்படி? பெரிய காரியத்தை கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கும்படி. எவ்வளவு வருஷம் பிரச்சனையை மாத்தினா? 20 வருஷம் பிரச்சனை. எத்தனை வருஷம்? கீழே படிங்க, லாஸ்ட் 5ஆம் இருக்கிற கடைசி வருஷம் படிங்க. எத்தனை பிரச்சனை, எத்தனை சமாதானம்? யாரால? யார் எங்க இருந்தா? கூடாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் கூடாரமாகிய சபையில் இருக்கிற அருமையான தேவஜனங்களே, உங்க மூலமாக புதிய ஏற்பாடுக்கிற சபை எப்படி இருந்துச்சு? அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம் இருக்கிற சபை எப்படி இருந்துச்சா? வாசிங்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம் இருக்கிற சபை எப்படி இருந்துச்சா? சபை எப்படி இருந்துச்சா? போதும். எப்படி இருந்துச்சா? சபைகள் சமாதானம் பெற்று. எனக்கு அருமையான தேவச்சனங்களே, இன்னைக்கு நீங்க கர்த்தருக்காக தாயா எழும்பும் போது, இந்த மதர்ஸ் டேல கர்த்தர் உன்னை கொண்டு செய்கிற காரியம் என்னவென்றால், உன்னை தாயா எழுப்பாரு. மேபி சீனியர் இருக்கலாம், உலகத்துல சீனியர் இருக்கலாம், சாதாரண மக்களை எடுத்து பண்ணுவாரு. 20 வருஷம் பிரச்சனை இருந்து தேவன் ஆசீர்வாதத்தை எப்படி கட்டெழுகிறார் அப்படின்னு அர்த்தம். டபுள், 2 மடங்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்களை கொண்டு ரெட்டிப்பான சமாதானத்துக்கு, சந்தோஷத்துக்கு, ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் எழுப்பும்படிதான் இந்த மதர்ஸ் டேல கொண்டு. அதுவும் சண்டே வந்தது பாருங்க, அது ஒரு கிருபையான காரியம். உட்கார்ந்து நான் போன மாசமே எடுத்து வச்சிருந்தேன் பிரசங்கம். மதர்ஸ் டேக்கு அல்ல, பொதுவாக ஆராதனைக்கு எடுத்து வச்சிருந்தேன். மதர்ஸ் டேன்னு திங்கக்கிழமை டெம்ப்டேஷன் பண்ணியிருந்தாங்க. இங்கே மத்திக்கிற பஸ் ஸ்டாப்பில் யாருக்கு தெரியாமல் ஒரு பீஸா சாப்பிட்டு வரலான்னு பார்த்தா மதர்ஸ் டே வெல்கம். இன்னைக்கா மதர்ஸ் டே? என்னது இன்னைக்கு தான் மதர்ஸ் டே பார்த்தா. அப்படி வந்து வாக்கு மதர்ஸ் டே இன்னைக்கு பார்த்தா 10ஆம் தேதி, இப்போ சண்டே. ஸோ தேவன் என்ன கொடுக்குற? ஆராய்ச்சி பண்ணுற எத்தனோ தாய்மார் எடுத்து அலசி பார்க்குற, எந்த தாயும் செட் ஆகுது. என்ன பண்ணல? அப்போ சாதாரண சகோதரியை கர்த்தர் பண்ணாரா? தாயாக மாற்றுகிறார். என்ன பண்றாரு? கர்த்தர் அந்த மகளாக சாயலாக எபோராவாக கர்த்தர் கூடாரத்தில் வைத்திருக்கிறார். காரணம் என்றால் சபையிலே
குடும்பத்தில் கத்தரும் எதுக்கு வைக்கிறேன்னா, உங்கள் குடும்பத்தில் எழும்பியிருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை வார்த்தையை கொண்டு உங்களால் ஜெயிக்க முடியும் வாக்குத்தத்தத்தை தேவன் இந்த காலையில் கொடுப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.